ஒரு பெரிய ஆறு, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த பக்கம் 8 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. 8 பேரும் சேர்ந்து ஒரு குழுவா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்டிதர்கள், குருமார்கள், அதாவது அறிவாளிகள். இவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகணும். அப்புறம் அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போய் சேரணும். கரை ஓரமா ஒரு படகு கட்டி கிடந்தது. அதுல ஏறி உக்காந்தாங்க. அது மூலமா அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க போய் கரையேறின உடனே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம். அறிவாளிகள் இல்லையா, அதனால ஒருத்தர் சொன்னார், இந்த படகு நமக்கு உதவி செஞ்சிருக்குது. அது செஞ்ச உதவி மூலமா தான் நாம 8 பேரும் இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது செஞ்சிருக்கிற உதவிக்கு நாம நன்றி செலுத்தணும், பதில் மரியாதை செய்யணும். அதை எப்படி செய்யறது அப்படின்னார். இன்னொருத்தர் அதுக்கு ஒரு யோசனை சொன்னார். நமக்கு உதவி செஞ்சிருக்கிற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முறையில அதை நாம எல்லாரும் நம்ம தலைமையில சுமந்துகிட்டு போறதுதான் நியாயம். ஏன்னா நம்ம அது சுமந்தது இல்லையா, அதுக்கு பதிலா நாம அதை சுமக்கணும். அதுதான் சரியான நன்றியா இருக்கும் அப்படின்னார். இதுதான் சரியான யோசனைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உடனே அந்த படகை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு 8 பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இது வேடிக்கையா இருந்தது. ஆச்சரியமா அவங்கள பார்த்தாங்க. ஏங்க, எதுக்காக இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படகுங்கிறது மனிதர்களை கரை சேர்க்கறதுக்காகத்தானே இருக்குது. நாம அதை எதுக்காக சுமக்கணும்? அதை ஆற்றங்கரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாங்க. இதுக்கு அந்த 8 பேர்ல ஒருத்தர் சொன்னாராம், என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா? நீங்க நன்றி கெட்டவங்களா இருக்கிறீங்க, நாங்க நன்றி உடையவர்களா இருக்கிறோம். நன்றி உடைமை அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த படகு எப்பவும் எங்க தலைமையிலதான் இருக்கும் அப்படின்னார். இது புத்தர் சொன்ன ஒரு கதை. வழி இருக்கு பாருங்க, அதையே முடிவுன்னு நினைச்சு வாழ்நாள் பூரா புடிச்சுக்கிட்டு மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கறது அவருடைய கருத்து. ஒரு மனிதன் ஜபம் பண்றான், வழிபாடு பண்றான், அது மூலமா ஒரு விழிப்புணர்வு கிடைச்சுட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜபமும் வழிபாடும்? தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதானே. ஆனா மனுஷன் அப்படி பண்றது இல்ல. வழிபாட்டையே லட்சியமா வச்சுக்கிட்டு அதையே கெட்டியா புடிச்சுக்குவான். அந்த ஜபத்துக்கு அவன் ஒரு கைதி ஆயிடுறான். அதனால அதை விட்டுட்டு அவனால வெளியில வர முடியல. வழிபாடு மூலமா சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறார் ஓஷோ. ஜபம்ங்கிறது ஒரு முள். காலில் குத்துன முள்ள எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ள பயன்படுத்துறோம். முள்ள எடுத்தாச்சு, அப்புறம் என்ன? 2 முள்ளையும் வீசி எறிஞ்சிட வேண்டியது தானே. 2 முள்ளுக்குமே இனிமே பிரயோஜனம் இல்லை. பழைய முள் இருந்த இடத்துல புதிய முள்ள குத்தி வச்சா வலிதான் தொடரும். அப்படி செய்யறவன் முட்டாள். ஆனா இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உலகத்துல பஞ்சமே இல்லைங்கிறார் அவர். அதனால வழிபாடு, ஜபம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அதையெல்லாம் கூட விழிப்புணர்வோட பயன்படுத்தணும். நம்ம ஆள் ஒருத்தன், அவன் என்னன்னா காலில் ஒரு முள்ளை தைச்சுக்கிட்டான், இன்னொரு முள்ளால அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தான். கடைசியா அப்பாடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முள்ள எடுக்க ஆரம்பிச்சான். என்னப்பா இது, அதுதான் முள்ள எடுத்துட்டியே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. இதுக்கு அவன் சொல்றான், ஏற்கனவே தச்சிருந்த முள்ளை எப்பவோ எடுத்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தேனே இன்னொரு முள்ளு, அது இப்போ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது, அதனாலதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. இப்படி வாழ்க்கையில முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறவர்களும் அதிகம், முதல்லயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் அதிகம். வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். அதுக்கு இந்த பெரியவர்கள் சொல்லுகிற தத்துவத்தை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நாம நடக்கணும். ஒரு பெரிய இடத்து பொண்ணு நிறைய படிச்சிருக்கிறா, பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா, வேலைக்கு எதுக்கும் போகல, அதுக்கு அவசியமும் இல்லை. வசதியான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பத்திரிகை படிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்கறது, வானொலி கேட்கறது, இதுதான் பொழுதுபோக்கு. முக்கியமா அதுல வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது. சந்தைக்கு ஏதாவது புதுசா பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துட்டு போக வேண்டியது, அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது. புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி. உடனே அதை வாங்கணும்னு ஆசை. வழக்கம் போல அன்னைக்கு சாயந்தரமே காரை எடுத்துட்டு புறப்பட்டா. பார்த்தா விலை அதிகம்தான், இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பெரிய அழகான அட்டைப்பெட்டிக்குள்ள அது இருந்தது. துண்டு துண்டு பாகங்களா அதுக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒன்னோட ஒன்று சேர்த்து முழு இயந்திரமா ஆக்கிய வேண்டியது நம்ம வேலை. அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கறது? அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளே வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அட்டைப்பூட்டியை பிரிச்சா, ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில வச்சா, பக்கத்துல அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா. அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சு பார்த்தா சரியா வரல. மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சு பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்துல இருந்து வர்றா, அப்பவும் சரியா வரல. சரி, நேரம் அந்த கடைக்கு போய் அங்கிருந்தே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துட்டு அவ புறப்பட்டா. கடையில இருந்து ஒரு ஆளை கையோட அழைச்சிட்டு வந்தா. 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க.
அங்க அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டுல. என்ன ஆச்சுன்னா, அந்த சமையல் இயந்திரம் அழகா கோக்க போட்டு அங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுல சமையல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. யார் அதை பண்ணது? அவளுக்கு ஆச்சரியம். சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்க வந்தா. வேலை செய்யறவோ, நான் தான் அதை செஞ்சேன்னா. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, சமைக்க தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால படிச்சிருக்க முடியாது. எப்படி இதை பொறுத்தனே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாவோ. அந்த விவரம் தெரியாத பொண்ணு, பணி பொண்ணு சொல்றா, படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாலாம். படிப்பு மூலமா அறிவை சேகரிச்சுக்கலாம், புத்திசாலித்தனத்தை சேகரிக்க முடியாது. தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுல முக்கியம். நம்மளும் ஒருத்தன் ரயில்ல பிரயாணம் பண்ணா, ராத்திரி பூரா பயணம், விடிஞ்சதும் பார்த்தா அவன் பொட்டியே காணல, யாரா திருடிட்டு போட்டாங்க. அதுக்காக இவன் கவலைப்படணும்ல, கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க பெட்டியை அவனோ எடுத்துட்டு போட்டானே, அதுக்காக கவலைப்படலையா நீங்க அப்படின்னார். நான் எதுக்காக கவலைப்படணும், அதோட சாவி என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு நானும். இவன் தந்தியை விட வேகமா போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்ல. வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம்? 1க்கு 2 மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாரு வள்ளுவர். யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது, அறிவு வேலை செய்யணும். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டுல ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமா வளர்த்தான். அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன். வேற மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லிதான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமா வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான், சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். இந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். அவனை பார்த்தான். ஏன்டா அப்படி உட்காந்துருக்கிற அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேனன் செத்து விட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். அப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். துக்கம் அதிகமாயிட்டுது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும், சரி கந்தர்வசேனன்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சான். உடனே தலைய மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காத்து வாக்குல பரவ ஆரம்பிச்சது ஊர் பூரா. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே நாள்ல நகரம் பூராவும் துக்கத்துல ஆழ்ந்து போச்சு. எங்க பார்த்தாலும் மொட்டை தலை, கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சார், என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனாலதான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்திருக்கலாம்ல. கந்தர்வசேனன்னு சொல்றீங்களே, யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல. மக்கள் துயரத்துல நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டு ஆரம்பிச்சுட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவரு என்ன பண்ணாரு, அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வரார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க. என்னங்க இது, என்ன விஷயம், உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட, கந்தர்வசேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க, அதனால நானும் அவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வசேனன் யாரு, உங்க அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலைய மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சார். ஆமா, அதுவும் சரிதானே, நாம என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சார். அவரு ஜனங்களை கூப்பிட்டு விசாரிச்சார். ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டே கடைசியா அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க. என்னோட கழுதைன்னு அவன். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சா கதை இப்படிதான் போய் முடியும். இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்ற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுலயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்க யார் மேலயும் படல சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேல படலையாம். பெருமையா சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, ஏன்னா அப்ப மழையே பெய்யல சார் அப்படின்னார்.
நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மை அது இல்லை. இயற்கையா உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு. அந்த அழுத்தம் அதிகமா போனாதான் கெடுதல். அததான் நாம பிபின்னு சொல்றோம். ஆனா அது உண்மையிலேயே உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை பம்பு செய்யறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலா இருக்கும். இதுக்கு பேரு சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேரு டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140 90 இப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதுதான். சீரா இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்? இதனாலதான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில வேலை செய்யறது, உடம்பு குண்டா இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது கிருமியினால ஏற்படுற வியாதி இல்லை, உடம்புல ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவுதான். இப்ப 40 வயசுக்கு மேலதான் பொதுவா இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்ப மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர் கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்ப சுமாரா 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாம நாம செய்ய வேண்டியது என்ன, அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்துல யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இப்ப மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது. பயோ ஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைன்ல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும். புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம், இதெல்லாம் இருந்தா விட்டுடணும். சாப்பாட்டுல உப்பை குறைக்கணும். கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும். முடிஞ்சா விட்டுடலாம். குடும்பத்துல ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தா சந்ததிகள் ஜாக்கிரதையா இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்ப அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்றத நம்மள பல பேர் சரியாவே கேட்கறது இல்லை. அதனாலதான் இடைஞ்சல். ஒரு ஆளு பிபின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனான். உடம்பு குண்டா இருக்கு, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனான். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணேன் டாக்டர்னா. என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை கடையில வாங்குவேன், இப்ப நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன். தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்றேன் டாக்டர். இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா. ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3வது தனிமை, 4வது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்க யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்கற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம். அவரு வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார். எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை.
என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு. தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார். இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவரு. கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார். அந்த கச்சேரியில கடம் வாசிச்சவருக்கு மட்டும் மத்த எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளி கோப்பையை பரிசா கொடுத்தாராம். மற்றவங்களுக்கு எல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னா. ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்துல தெரியும். முகம் அழகா இருக்கிறது எப்போ? அவன் புன்னகையோட இருக்கிறப்ப தான். கோபமா இருக்கிறப்ப முகம் அழகா இருக்காது. சார் கோபத்துல இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துருங்க, அழகா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. போட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பா வச்சுங்க சார், அப்பதான் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்ல. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்குறது இல்ல. அவன் எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான். அதனால எப்போ அவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் எதனால வருது? இயலாமையினாலதான் வருதான். இப்ப நீங்க நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமா வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன் கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தா அது அவனுடைய இயலாமையை காட்டுது. சிற்பி சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் சார் தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனாலதான் தினமும் ஆபீஸ்ல கத்திட்டு கிடக்குறேன் அப்படின்னார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறதுதான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை கத்துறது மட்டும் இல்ல, திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்ல. அத அவங்க உணர்றதும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறது நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணும்ங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா, இனிமே நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கோபம்ங்கிறது நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இல்ல, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினைச்சுக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், நான் கோபம் வந்துட்டுதுன்னா அதை மனிதர்கள் மேல காட்ட மாட்டேன் சார், அவங்கள திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்.
பாத்திரங்கள் பேர்ல காட்டுவேன், வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வெளியில வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சுது, ஆனா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டுதுன்னு நானும். அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேரா அவங்க வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில வீசி எறிகிறேன் அப்படின்னா.